பிரியாணி சேலஞ்சின் இந்த இனிய பணிக்காக பிரியாணி சேலஞ்சு நடத்தப்பட்டு உதவி செய்தவருடைய வீட்டுக்கு தேடி இந்த பிரியாணி பொட்டலங்கள் எடுத்து செல்ல பணி துவங்கிவிட்டது. அது ஒரு 1000 ரூபா கொஞ்சம் அவுட் பண்ண கொடுத்துடலாம். அப்படிங்களா? அதாவது ஃபஸ்ட்டே முடிஞ்சா போதும். நோ ப்ராப்ளம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்ன கொடுத்தாச்சுன்னா கண்டு எடுக்க முடியாது. முடிஞ்சா போதும். சரி ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கும் ஒரு இளைஞனுடைய மருத்துவ உதவிக்காக அதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. அந்த மருத்துவ உதவி செய்வதற்காக வேண்டி இந்த இளைஞர்கள் நடத்துகின்ற உழைப்பு பெரும் போராட்டம் என்பது அந்த உயிரை காக்க படும் பாடு நிச்சயம் அந்த இளைஞனுடைய உயிர் காக்கப்படும், பாதுகாக்கப்படும். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த இளைஞர்களுக்கு மதச்சாயம் கிடையாது. இந்த இளைஞர்களுக்கு அரசியல் சாயம் கிடையாது. இந்த இளைஞர்களுக்கு மொழிச்சாயம் கிடையாது. இவர்கள் அத்தனை பேரும் மனித நேயத்தோடு போராடுகின்ற இளைஞர்களாகவே இங்கே காணப்படுகிறது. இவருடைய ஒற்றுமையை பார்க்கின்ற போது மனித நேயம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது. மனித நேயத்தை எப்படியெல்லாம் யாரெல்லாம் நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்பதை எடுத்து காட்டுகிறது. இவருடைய பணி சிறக்க தொடர வாழ்த்துக்கள் எப்படி சொன்னாலும் மிகையாகாது. இவருடைய முயற்சி அந்த உயிரை காப்பாற்றியே தீரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதற்காக உதவி செய்த மனித உள்ளங்கள் தாராளம். அவர்களுக்கும் எல்லா நலனும் மகிழ்ச்சியும் இறைவன் கொடுக்கட்டும். இந்த ஒற்றுமை இளைஞர்களுக்கு என்று நிலைத்து நிற்கட்டும், என்று நிலைத்து நிற்கட்டும், என்றும் நிலைத்து நிற்கும்.